இந்த சீரிஸோட பார்ட் 23 வீடியோ மற்ற பார்ட் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே தெரியுதுல இந்த இடத்துல லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. நம்ம சினிச்சி கோட்ஸுவை வெறி கொண்டு தேடி போயிட்டு இருக்கா. இவ்வளோ வெறியா போறானே, இவன் இந்த சண்டையில் ஜெயிப்பானா கேட்டிங்கன்னா டவுட்டு தான். இது எப்படி இருக்கு அப்படின்னா, தான் சாக போறோன்னு தெரிஞ்சு அந்த சாவை எதிர்த்து போராடுறான். அவன் போராடுறதெல்லாம் ரைட்டு தான், ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கிறது யாரு? யமனுக்கே பழகின பேர் நம்ம கோட்ஸு. அவனை அழிக்க முடியுமா? பட் நம்ம சினிச்சி எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்காமல் இருந்தாதான் கண்டிப்பாக அந்த ஊர் மக்கள் எல்லாருமே அழிஞ்சிருவாங்க. இன்னைக்கு அவன் சாக போறான் அப்படின்னு அவனுக்கு தெரிந்து போச்சு. எதுக்கு சும்மா சாகணும், சண்டை போட்டு வீர மரணம் அடையலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துடலாம். நம்ம சினிச்சிக்கு அவனோட சென்சிங் பவர் ரொம்ப ஷார்ப்பாக ஆரம்பிச்சிருச்சு. அவன் கோட்டு எங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இடத்த கண்டுபிடிச்சிடுறான். ஆனால் சினிச்சி மனசுக்குள்ள ஒன்று தோணிக்கிட்டே இருக்கு. என்ன அப்படின்னா, கண்டிப்பாக இன்னைக்கு நம்ம கோட்ஸுவை ரூட் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை அவனுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. அங்க போய் பார்த்தா கோட்ஸு தூங்கிட்டு இருக்கான். கோட்ஸுவோட மொத்த பாராசைட்டோட கண்ட்ரோலுமே நம்ம கோட்ஸுவோட கழுத்துல தான் இருக்கு. தூங்கிட்டு தான் இருக்கான். அவன் கழுத்தை வெட்டிலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கத்தி ஓங்குறான். கோட்ஸு அதை பார்த்துடுறான். இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போய் ஒரு புதற்குள்ள ஒழிஞ்சுக்கிறான். கோட்ஸு ஒரு பக்கம் இவனை தேட, இந்த பக்கம் நம்ம சினிச்சிக்கு அந்த பாட்டிமா சொன்னதான் அவனுக்கு மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அது வழி யோசிச்சாதான் ஒரு வழி கிடைக்கும். அப்படி எந்த ஒரு வழி கிடைக்கலனாலும் பரவாயில்ல, முன் வச்ச காலை பின் வைக்க கூடாது அப்படின்னு அவங்க சொன்னதான் அவன் மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கு. அப்பதான் அவனுக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. அவனோட கழுத்து பகுதியை ஆழமா காயம் பண்ணிட்டான். அவனுக்கு கொல்றது ஈஸி அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு கட்டையை உடைச்சிட்டு நேரம் மரத்துக்கு மேல போயிடுறான். கரெக்டா கோட்ஸு இவனை தேடி வந்துட்டு இருக்கும் போது மேல இருந்து கழுத்துல இறக்கலாம்னு சொல்லி குதிக்கும் போது கரெக்டா அவனை பிடிச்சிடுறான். கீழே போட்டு நம்ம சினிச்சி கிட்ட போய் போன தடவைடா நீ மிஸ் ஆயிட்ட, ஆனா இந்த தடவை நீ மிஸ்ஸே ஆக மாட்டடா அப்படின்னு சொல்றான். டக்குன்னு இவன் எந்திரிச்சு, இங்க இருக்க மிகி, வெளிவா மிகி, மிகி சீக்கிரவா மிகி அப்படின்னு சொல்லிட்டு இவன் இந்த சைடு கத்திட்டு இருக்கும் போது, யாரை பத்தி பேசிட்டு இருக்க? ஓ, ரைட் ஹேண்டை பத்தி பேசிட்டு இருக்கியா? அவன்லாம் இங்க கிடையாது, நான் தான், வாடா சண்டைக்கு அப்படின்னு கூப்பிடுறான். ஐடிய கொன்னுட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகி நம்ம சினிச்சு நேராக போய் கோட்ஸு நெஞ்ச மேலே ஒரு குத்து குத்துறான். நீங்களே சொல்லுங்க, ஒரு எறும்பு யானையை கடிச்சா யானைக்கு வலிக்கும், நீதான் எந்த தைரியத்தில் சண்டைக்கு வர அப்படின்னு சொல்லிட்டு கோட்ஸு கையை மட்டைக்கு ஒரு குத்து இங்கிருந்து பறந்து போறான் பக்கத்து ஊருக்கு. வாய் மூக்குன்னு அவனுக்கு எல்லா பக்கத்து ரத்தம் வெளியே கொட்ட ஆரம்பிக்குது. உனக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த குப்பையில தான் நம்ம சாக போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு ரெடி ஆகுறான். அப்ப கோட்ஸு வந்து, என்ன படைச்ச தம்மியா அப்படி செத்து போனான்னு தெரியல, ஆனா ஒரு ஹியூமன் என்னை எதுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைச்சானா, என்னை படைச்சதுக்கே கேவலம் அப்படின்னு நினச்சி அவன் நினச்சிருப்பான். அவன் சீக்கிரம் அங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது யோசிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அவன் மனசுக்குள்ள ஃபுல்லாமே சாக போகிறோன்ற ஒரு எண்ணம் தான் ஓடிட்டு இருக்கு. அப்போ இவன் தம்மியா அப்படின்னு சொன்னதும் அப்போ தான் நம்ம சினிச்சிக்கு ஒரு ஐடியாவே கிளிக் ஆகுது. கிழக்காவா பில்டிங்கில் சண்டை போடும்போது அவன் இடுப்பில் காயம் ஆகியிருக்கும். சரி, எப்படியும் அவன் குப்பை மேல தான் சாக போகிறான்னு முடிவாயிருச்சு. சாக போடுறதுக்கு முன்னாடியாவது அட்லீஸ்ட் அவனோட இடுப்பில் ஒரு குத்தி இறக்கிட்டாவது செத்து போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த குப்பையிலிருந்து ஒரு கம்பி எடுத்து நேரா கோட்ஸுவோட இடுப்புல ஒரு ஏத்திட்டு அங்கிருந்து திருச்சிடுறான். அவன் குத்துனதுல நம்ம கோட்ஸுக்கு காயமாகிருச்சு. அங்கிருந்து அவனுக்கு ரத்தம் பீச்சிக்கிட்டு வருது. டென்ஷன் தலைக்கேறிய நம்ம கோட்ஸு இவனை சும்மாவே விடக்கூடாதுரா அப்படின்னு நினைச்சிட்டு நேரா மரத்தை இருத்தெல்லாம் வெட்டி வீசிட்டு அவன் கிட்ட போய், என்னதான் சும்மா விடவே கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அட்டாக் பண்ண வரும்போது நம்ம சினிச்சிக்கு தெரிஞ்சிருச்சு, இதோட அவன் கதை முடிஞ்சுது, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடி, சரி லெஃப்ட் சைடு தானே வருது அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் சைடாக அவன் திரும்புகிறான். கரெக்டாக அவன் அட்டாக் பண்ண வரும்போது நம்ம சினிச்சிக்குள்ள செதறி கிடந்த மீகி நக்கு அந்த அட்டாக்கை தடுத்த உடனே அந்த இடத்துல ஒரு ஷாக்கு மாதிரி உண்டாகி கோட்ஸுக்குள்ள இருந்த மீகி பிச்சுக்கிட்டு வெளியே வந்து நம்ம சினிச்சியோட இணைஞ்சிட்றா. நம்ம கோட்ஸு ஒரே ஷாக்கா பார்க்குறான். எப்படி இது வாய்ப்பே இல்லையா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். அவனோட உடம்பு தான் சொல்கிற பேச்சு எதையுமே கேட்க மாட்டேங்குது. மீகி தப்பிச்ச மாதிரி அவனுக்குள்ள இருக்க ஒரு பாராசைட் டக்குன்னு அங்கிருந்து வெடிச்சிருது. இதுதான் கரெக்டான சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீகியும் போய் அவன் முதுகு பின்னாடி ஒரு வெட்டுறான். விட்டுச்சு சதறிட்டான் நம்ம கோட்ஸு. இது எப்படி ஆயிருக்கு அப்படின்னா, நம்ம சினிச்சி குப்பையிலிருந்து எடுத்து குத்துன கம்பி அந்த குப்பையிலே ஊறி போனதுனால அது பயங்கர பவர்ஃபுல் விஷமா மாறிடுச்சு. தன்னோட உடம்புக்குள்ள விஷம் ஏறினதுனால தன்னோட உயிருக்கு பெரிய ஆபத்து வந்துருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு மற்ற பாராசைட் எல்லாமே அவன் உடம்பு விட்டு வெளியே வர ட்ரை பண்ணியிருக்கு. அந்த ஒரு ரீசன்னால தான் நம்ம சினிச்சி இப்போ உயிர் தப்பிச்சிருக்கா. அப்போ நம்ம மீகி ஒரு வார்த்தை விடுவா. என்ன அப்படின்னா, இந்த ஹியூமன்ஸை
எதிர்த்து நிற்கிறது அப்படின்றது முடியாத காரியம் அப்படின்னு அப்படி இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு நம்ம மீகி சிரிச்சு நம்ம சண்டை போட்ட இடத்துக்கு திரும்பி போகணும் சிரிச்சு அப்படின்னு சொல்கிறான். ஏன் அப்படின்னா அவன் கோட்ஸு இன்னுமே சாகலை. அவன் தன்னோட பேராசைட் எல்லாத்துக்கும் மெசேஜ் கொடுத்து திருப்பி அவன் பாடி ரீயூனைட் பண்ணிக்கிட்டு இருக்கா. பட் கேரக்டர்ஸ் ஆர் 50-50 தான். ஒன்றா அவன் ரீயூனைட் ஆகி முன்னை விட ரொம்ப வீக் ஆகலாம், அப்படி இல்லைன்னா செத்து போடலாம். 2 தான் ஏதாவது ஒன்று நடக்கும். உன்னை இங்கேயும் இப்போயே போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீகி ரெடி ஆகும்போது திடீர்னு அவன் மனசை மாற்றி சினிச்சி நீயே கொன்று அப்படின்னு சொல்லுவான். நம்ம சினிச்சிக்கு தம்மியை சொன்ன ஒவ்வொரு விஷயமும் அவனுக்கு ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும். அவன் என்ன யோசிக்கிறான் அப்படின்னா, மனுஷங்க நம்ம குற்ற குப்பையில் இருந்து எடுத்து குத்துன அவ்வளோ பவர்ஃபுல்லான கோட்ஸுவே சாகுறா. ஒருவேளை இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம தான் பேராசைட்டோ, நம்ம தான் இந்த என்விரான்மெண்ட் அழிச்சிட்டு வரமோ, நம்ம சமநிலைப்படுத்துறதுக்கு தான் இவங்கெல்லாம் வந்திருக்காங்களோ அப்படின்னு தனக்குள்ள ஏகப்பட்ட கேள்வியை கேட்டுட்டு, இது இயற்கை தானே உருவாக்குச்சு, இது இயற்கையே என்ன பண்ணட்டுமோ அதை பண்ணட்டும், அதோட டிசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். அப்போ கரெக்டாக நம்ம மீகி சிரிச்சு உண்மையானமே இந்த உலகம் ரொம்ப அழகான உலகமா அப்படின்னு இந்த ஒரு கேள்வி கேட்டதும் நம்ம சினிச்சிக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே அமைதியாக இருக்கான். அப்படியே கட் பண்ணால் நம்ம சினிச்சி நான் மனுஷன்பா, காந்திலாம் கிடையாது, எண்ட் ஆஃப் த டே நான் ஒரு மனுஷன், நான் செல்ஃபிஷானவன், நான் என் குடும்பத்தையும் என் ஆளையும் தான் பாதுகாக்கணும்னு என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து அங்கே ஒரு வெட்டிடுவான். அவன் வெட்டிட்டு அந்த கத்தியை கொண்டு போய் அந்த பாட்டி வீட்லேயே வச்சுட்டு அப்படியே அவன் ஊருக்கு திரும்பி நடந்து போகிறான் பேஸ். ஸோ இதோட இந்த பார்ட்டை நான் முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அனிமேஸ்லாம் பார்க்கறதுக்கு மறக்காம நினச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளை ஷேர் பண்ணிங்கன்னா மறக்காம லைக் போட்டுருங்க. நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். வி ஹேவ் லிமிட்டட் டைம் கேஸ். பாய்.